அவுட் ஆஃப் 100% கிரெடிட் கார்டு டெப்ட் அப்படின்னு ஒன்று உருவானது. அதோடைய ஓவரால் ரேஷியோ என்னென்னா 58லேருந்து 60% ஒன்லி ஃபார் கிராசரி பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிராசரிஸுங்கிறது என்ன? நம்மளுடைய அத்தியாவசிய நீடு, நம்மளுடைய மஸ்ட் ஹேவ்னு சொல்லுவோம். சாப்பாடு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதையே நம்ம கிரெடிட் கார்டு பர்ச்சேஸில் தான் வாங்குகிறோம். நான் இனிமேல் என் தெருமுக்கு கடையில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி எனி ரிலேட்டட் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம், ஆனால் வீட்டில் ஒரு குரூப் ஆகிட்டு வாங்கிட்டு சொல்லுவாங்க, குடுன்னு ஓவைங்க 10 ரூபாய்க்கு குரூப் ஆகிட்டு கேட்பீங்க. அதையும் ஒரு 3 குரூப் ஆகிட்டு 30 ரூபாய்க்கு யூபிஐ எடுத்து ஸ்கேன் பண்ணுறோம். பட் ஆனால் உங்களுடைய அன்றாட நெசசிட்டின்னு வரும்போது எடுத்து நீங்கள் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணுறதும் யூபிஐ எடுத்து ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அதை எடுத்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுவோம். கிரெடிட் பேட்டர்னே மாறுபடும். ஏன்னா கடன் அப்படிங்கிறது என்னுடைய அவசியமான ஒரு தேவை, ஒரு பெரிய செலவுகளுக்கு மட்டும்தான் வாங்கணும், இல்லாட்டி வாங்கக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு பைஃபர்கேஷன் வைக்க ஆரம்பிச்சோம். ஒரே ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸ்பென்சஸ், சின்ன சின்ன செலவினங்கள்லாம் நான் எதை கட் பண்ணால், இல்லை என்ன மாதிரியான பேட்டர்ன்லாம் நான் பண்ணேன்னா என்னால் சீக்கிரம் டெப்டை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு ரீசெண்டாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார். அதுக்கு நான் சொன்ன பதில் ஒன்று தான். அவுட் ஆஃப் 100% கிரெடிட் கார்டு டெப்ட் அப்படின்னு ஒன்று உருவானது. அதோடைய ஓவரால் ரேஷியோ என்னென்னா 58லேருந்து 60% ஒன்லி ஃபார் கிராசரி பர்ச்சேஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். 58லேருந்து 60% ஒன்லி ஃபார் கிராசரி பர்ச்சேஸ். கிராசரிஸுங்கிறது என்ன? நம்மளுடைய அத்தியாவசிய நீடு, நம்மளுடைய மஸ்ட் ஹேவ்னு சொல்லுவோம். சாப்பாடு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதையே நம்ம கிரெடிட் கார்டு பர்ச்சேஸில் தான் வாங்குகிறோம். அப்போது கடன் அட்டை மூலமாக நான் வாங்கக்கூடாத ஒரு செலவினங்கள் அப்படின்னா என்னுடைய கிராசரி பர்ச்சேஸ். சார் நான் தான் இன்றைக்கி வாங்கிட்டா 40 நாள் கழிச்சு தான் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். சரி, இன்றைக்கி பொருளை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, 45 நாள் கழித்து சாப்பிடுங்க சமைச்சு. முடியாதுல்ல. ஏன்னா இன்றைக்கு நான் சாப்பாட்டுக்கு தேவையானதே என்னுடைய டெபிட் கார்டிலேருந்து நான் வாங்க மாட்டேன், என் கிரெடிட் கார்டில் தான் வாங்குவேன் அப்படின்னா, அப்போ 45 நாள் கழித்து அவங்க எப்போ பேமெண்ட் அவங்க கொடுக்க போகிறோமோ அன்றைக்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. ஒரு டிசிப்ளின் நான் எனக்கு க்ரியேட் பண்ணணும்ல. அப்போது நான் இனிமேல் என்னுடைய கிரெடிட் கார்டிலேருந்து கிராசரிஸ் வாங்க மாட்டேன். நான் இனிமேல் என் தெருமுக்கு கடையில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி எனி ரிலேட்டட் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம், ஆனால் வீட்டில் ஒரு குரூப் ஆகிட்டு வாங்கிட்டு சொல்லுவாங்க, குடுன்னு ஓவைங்க 10 ரூபாய்க்கு குரூப் ஆகிட்டு கேட்பீங்க. அதையும் ஒரு 3 குரூப் ஆகிட்டு 30 ரூபாய்க்கு யூபிஐ எடுத்து ஸ்கேன் பண்ணுறோம். ஏன்? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் அன்றாட நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுடைய யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணுறோமோ அதை நீங்கள் ட்ரிம் பண்ணுங்கள். வீட்டில் மிக்ஸி உடஞ்சி போச்சு, ஃபேன் உடஞ்சி போச்சு, நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 3500 ஆர் 5000 ருபீஸ் ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. என்னுடைய ஃபண்ட் என்கிட்ட சஃபிஷியண்ட்டாக இல்லை, நான் கிரெடிட் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ண போகிறேன், இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் செலவு பண்ணுங்கள். ரைட், ஓகே, ஃபைன். பட் ஆனால் உங்களுடைய அன்றாட நெசசிட்டின்னு வரும்போது எடுத்து நீங்கள் கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ணுறதும் யூபிஐ எடுத்து ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அதை எடுத்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணுவோம். அது ஒன்றை மட்டும் எலிமினேட் பண்ணிவிட்டு கேஷ் விட்ரா பண்ணி நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கோமோ அதிலேருந்து எடுத்து செலவு பண்ணுவோம். இல்லையா, உங்கள் டெபிட் கார்டில் இருக்க அதிலேருந்து ஸ்வைப் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை நம்ம இன்டென்ஷனோட பண்ணணும், நோயிங்லி பண்ணணும், ஒரு அவேர்னஸோட. ஆமாம், நான் இந்த விஷயத்துக்கு இனிமேல் நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன். எஸ், நான் இனிமேல் என்னுடைய கிராசரிஸ் சம்மந்தப்பட்ட எனி செலவுகளுக்குமே யூபிஐ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வாழ்ந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு அப்புறமேலு உங்களுக்கு அதுவே பழகிடும். விட்ரா பண்ண வச்சுருந்த காசுலேருந்து மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. எஸ்பெஷலி டே டு டே எக்ஸ்பென்சஸ், ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே நீங்கள் ஸ்வைப் பண்ண மாட்டீங்க, ஸ்கேன் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய கிரெடிட் பேட்டர்னே மாறுபடும். ஏன்னா கடன் அப்படிங்கிறது என்னுடைய அவசியமான ஒரு தேவை, ஒரு பெரிய செலவுகளுக்கு மட்டும்தான் வாங்கணும், இல்லாட்டி வாங்கக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு பைஃபர்கேஷன் வைக்க ஆரம்பிச்சிருவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.